கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 யோவான் 3:13. 1 John 3:13. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். என்ன, நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்க, இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதன் நிமித்தம் உலகம் உங்களை பகைக்கும். எப்படி? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதன் நிமித்தம் உலகம் உங்களை பகைக்கும். அப்படி பகைச்சா நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லி கொடுத்துட்டு போனார். யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனம் சொன்னார். என்ன, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. எப்படி? உங்களை பகைக்க தான் செய்யும். அது மாத்திரமல்ல, அதை யோவான் 16:2 சொல்லும்போது, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அப்போ என்ன, உங்களை கண்டிப்பாக நிச்சயமாக பகைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன, ஆச்சரியப்படாதீங்க. அதுதாங்க யோவான் சொல்கிறாரு. அதே மாதிரி பிரதான ஆசாரியராகிய ஜெபத்தில் யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. எப்படி? உலகம் பகைத்தது. ஆனால் அடுத்து என்ன ஜெபம் பண்ணுறாரு? நான் உலகத்திலேருந்து என்னை எடுக்கிறீங்க, ஆனால் அவங்கள இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீங்க, பொல்லாங்கன்ட்டு பாதுகாத்துக்கொள்ள. அப்போ என்ன, நம்ம இந்த உலகத்தார், ஆனால் அந்த உலகத்துக்கு அடுத்தவங்க இல்லை. அப்போ உலகம் நம்மளை பகைச்சா அதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது விசுவாச வீரர்கள் பட்டியலை பார்த்து கொண்டே வரும்போது அதில் 35வது வசனத்தினுடைய பின்பகுதியிலிருந்தே நம்ம பார்க்குறோம். என்ன, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டுப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். எவ்வளவு பாடு பாருங்க. அடுத்து 38, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடுப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அப்போ என்ன, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அவங்க இருக்கும்போது இந்த உலகத்தாரால் பகைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, நிர்வாணம் அடைஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்போ நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம், நம்ம இந்த உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் நம்மளை பகைச்சா ஆச்சரியப்படக்கூடாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற கிறிஸ்தவம் இதற்கு நேர்மாறாக இருக்கிறத நீங்கள் பார்த்து உங்களுக்கே இப்போ ஒரு ஆச்சரியம் வரும். என்ன, இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம ஊழியக்காரங்க எல்லாம் உலகத்தார் மாதிரி முதலமைச்சர் கூட, பிரதம மந்திரி கூட, அவங்க கூட க்ளோஸாக நிற்கிறாங்க, ஃபோட்டோ போடுறாங்க, அவங்க கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்குது, உலகம் அவங்கள நேசிக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க உண்மையான ஊழியக்காரர்கள் இல்லை. நீங்கள் ஒரு உண்மையான சத்தியத்தை சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழும்போது நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களால் பகைக்கப்படுவீர்கள். இதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லிட்டாரு, நானே இந்த உலகத்தில் இருக்கிறேன், என்னையவே பகைச்சது, நீங்கள் என்னையை பின்பற்றி வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த உலகம் உங்களையும் பகைக்கும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ நம்மளுடைய நோக்கம் இந்த உலகத்தில் உள்ளவங்க நம்மளை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த உலகத்தில் உள்ளவங்க நம்மளை வச்சு பகைச்சா நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம சத்தியத்தை சத்தியமாக சொல்லி கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக பகைக்கும். இப்போ ஓரின சேர்க்கை தப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக அந்த ஓரின சேர்க்கையாளர்கள் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் பாவத்தை கண்டித்து உணர்த்தும் போது நிச்சயமாக அந்த பாவத்தில் இருக்கிறவங்க உங்களை கண்டிப்பாக பகைப்பாங்க. பண ஆசை என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பிரசங்கம் பண்ணும்போது கண்டிப்பாக பணத்துக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை துன்புறுத்த தான் செய்வாங்க. அப்போ இந்த உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை போதித்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது
நிச்சயமாக நமக்கு எதிராக பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், துன்பங்கள் வரத்தான் செய்யும். அப்போ உலகம் நம்மளை நேசிக்கணுமா, வெறுக்கணுமா? அப்போ நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழும்போது உலகம் உங்களை எதிர்த்தா, உலகம் உங்களை பகைத்தா கவலைப்படாதீங்க. ஏன்னா அதை குறித்து நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. அதைத்தாங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அது ஆதியிலிருந்தே அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. நாங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த உலகத்தை பிரியப்படுத்த, இந்த உலகத்தில் உள்ள மக்களிட நல்ல பேர் வாங்குவதற்காக நீங்கள் எங்களை அழைக்கலை. மாறாக இந்த உலகத்திற்கு எதிரான காரியங்களை, உலகத்தினுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தும் போது அது எங்களை பகைத்தால் அதை குறித்து ஆச்சரியப்படாமல் உமக்கென்று உண்மையாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.